எவ்வளவு பேரு பரியரும் பெருமாள் பாத்தீங்க? மாமன்னன் பாத்தீங்களா? அண்ட் இந்த முப்பெரும் படைப்புகளையும் கொண்டு பயங்கரமா நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய சிறந்த இயக்குனரா இருக்கக்கூடிய award category for the sensational director of the year மாமன்னன் 2023 goes to Mr. Director மாரி செல்வராஜ் அவர்கள். கங்க்ராட்ஸ் சார், உங்களுடைய எல்லா படைப்புகளுக்குமே நாங்கள் ஒரு பெரிய ஃபேனு. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த மீட்டிங் வந்து எங்களுடைய கலந்து கொண்டதுக்கு. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், உங்களுடைய ஜானர்ல இருந்து கொஞ்சம் மாறி டிஃப்ரெண்டான ஜானர்ல ஏதாவது படம் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு டிஃப்ரெண்ட் நீஷ்ல இல்லை ஜானர்னு கிடையாது. நீங்கள் ஓகேவா, சினிமா அப்படிங்கிறது வந்து இப்போ ஆட்டம் ஆட்டம் அது தனித்தனியாக பிரிச்சுக்கணும் சார். நான் எல்லா வகையிலையும் படம் பண்ணுவேன். பட் அதுக்குள்ளே இருக்க முடியாததான் சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கும், சமூக நீதி கண்டிப்பாக இருக்கும். அதான் உங்களுக்கு நீங்கள் எஸ் ஆர் நோ கூட ஆன்சர் பண்ணலாம். ஹேவ் யூ எவர் ஹேட் அ பிரேக்கப் ஸ்டோரி? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இருக்கா உங்கள் பர்சனல் லைஃப்பில்? சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு நிறைய காதல் இருக்குது, எல்லாமே ஜெயிச்சிச்சு. எல்லாம் ஜெயிச்சிருக்காது. எல்லாமே எல்லா காதலுமே எனக்கு சொல்கிறது, காதல் வந்து கல்யாணம் பண்ணுறது தான் வெற்றி கிடையாதுல்ல. கண்டிப்பாக காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலே வெற்றி தானே. சூப்பர். இப்படி பார்த்தா எல்லா காதலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க தான் நான். சூப்பர் சார். நீங்கள் வந்துட்டு இந்த ஷார்ட்டு இதனால ஒரு இம்பாக்ட் வரும், பட் இருந்தாலும் இந்த ஷார்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஷார்ட் எதாவது இருக்கா? மொத்த ஸ்கிரிப்டுமே அதுதான். அப்படிதான் இம்பாக்ட் அப்படின்னா இப்போ மாமன்னன் வந்து சீன் சொல்லும்போது வந்து வடிவேல் சார் சேரில் உட்கார்ற சீன் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருமே ஒரு சாதாரண சீன் தானே அப்படின்னு நினச்சாங்க. நான் முடிவு பண்ணேன், ஒரு அப்பாவை பையன் உட்கார சொல்லும்போது பார்க்குற மக்கள் இது என்ன ஒரு சேரில் உட்கார சொல்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மக்களுக்கு இது எங்கே நடக்குது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்த அந்த செகண்ட் இருக்குல்ல, அப்போது பெரிய மாற்றம் நடக்கும்னு நினச்சேன். அந்த மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஓகே, சூப்பர். ரொம்ப அமேசிங்காக சொன்னீங்க. அண்ட் ஒன் வேர்டில் நீங்கள் சொல்லலாம், உங்கள் லைஃப்பில் பெஸ்ட் பர்சன் யார்? மை டேரக்டர் ராம் சார். சூப்பர். அண்ட் இந்த கேள்வி கேட்கலாமா இல்லையா தெரியல. பெஸ்ட் ஹீரோயின் அண்ட் த பெஸ்ட் ஆக்டர் டில் நவ் உங்களுக்கு தெரிஞ்சு, இல்லை உங்கள் ஃபேவரட் சொல்லலாம். ஃபேவரட், உங்களோட ஃபேவரட். நீங்கள் சினிமாவில் டைரக்டர்ன்றதை மறந்துடுங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனா உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் ஒரு ஹீரோயின். அதாவது எப்படி சொல்கிறதுனா, என்டர்டெயின்மெண்ட் வேறு, ஒருத்தர் ரசித்து பார்க்குறது வேறு. என்டர்டெய்னராக விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஆக்டராக எனக்கு வந்து கமல் சார் பிடிக்கும். ஃபேண்டாஸ்டிக். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோதான், இதோட கேள்விகள் செஷன் முடிஞ்சிருச்சு.